நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வின் இந்தியா அகாடமி சார்பாக நீங்கள் லைஃப்பில் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைகிறதுக்காக வாழ்த்துக்கள். நண்பர்களே, நீங்கள் ஒவ்வொருத்தருமே அற்புதமாக ஒரு ட்ரீம் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்காக வின் இந்தியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்மளுடைய வீடியோஸ் பார்த்த ஒரு நண்பர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார் லாஸ்ட்டாக. என்னென்னா தாழ்வு மனப்பான்மை குற்ற எண்ணத்திலிருந்து வெளியில் வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குற்ற எண்ணம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியில் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லைஃப்பில் நம்ம நினச்சதை ஒரு ட்ரீம் செட் பண்ணியிருப்போம், அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். என்னதான் ட்ரீம் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணாலுமே, என்னதான் ஒர்க் பண்ணாலுமே நம்முடைய மனசு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் ஒர்க் பண்ணி போட்டு மனசில் நம்மளுக்குள்ள ஒரு பெருசாக ஒரு ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா, வெளியில் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களாம் சக்ஸஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொஸ்டின் மார்க். காலையிலேருந்து ஈவினிங் வரை பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, பயங்கரமாக ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே, பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க எல்லாருமே. ஓகே இல்லைங்களா? இது எல்லாமே இருக்குது. பட் சக்ஸஸ் வந்துச்சான்னு கேட்டால் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. காரணம் என்னென்னா, அவங்க மனசில் தன்னை பற்றின ஒரு தாழ்வான எண்ணம், இதுக்குள்ள தாழ்வான எண்ணம் மனசில் வச்சிருக்கிறாங்க. பட் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசில் இருக்கிற அந்த எண்ணத்தை தாட்ஸ் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரி, ஃபஸ்ட்டு தாழ்வு மனப்பான்மைனா என்ன? தாழ்வு மனப்பான்மைனா என்ன அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்கிறீங்களோ அந்த பொசிஷனை நீங்கள் நினச்சிக்கிட்டு அதே உங்கள் கூட எத்தனையோ பேர் பழகிறாங்க, எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸுங்க, சொந்தக்காரங்க, நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, கூட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பல பேர் கூட நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு பேசுகிறீங்க. உங்க கூட பேசி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் தனியாக வர்றீங்க. தனியாக இப்போ நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறீங்க. சரி, அவங்கள லைஃப்பில் அவ்வளோ நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்களே, சரி இவங்களாம் நான் இப்படி வருவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே, இவங்கள வந்துட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவங்க உயர்வாக நினைக்கிற சமயத்தில் அடுத்து நீங்கள் நினைக்கிறது என்ன? சரி, நான் லைஃப்பில் என்ன சாதிச்சிருக்கிறேன், நான் பெருசாக என்ன சைன் பண்ணியிருக்கிறேன், நான் 5 வருஷம் 10 வருஷம் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஒழிய பெருசாக ஒன்றும் பண்ணலையே, இதை நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ ரெண்டையும் வெரிச்சு பண்ணுங்க. இப்போ வெரிச்சு பண்ணும்போது என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, உங்களை பற்றி தாழ்வான ஒரு மனநிலை இயற்கையாகவே வர்றக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்கள அடுத்தவங்களை உயர்வாக நினைக்கிறோங்கிற பேரில் ஆரம்பிக்கிறது, கடைசியில் உங்களை பற்றி நீங்கள் தாழ்வாக நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. இதுதான் பெரிய ஒரு மைனஸே. இப்போ இதுலேருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும்? சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம லாஸ்ட் சில வீடியோஸ் முன்னாடி கூட சொல்லியிருந்திருப்போம், 5 விரல் ஒரே மாதிரி இல்லை, கரெக்டாக இல்லைங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் இருக்குது. அது மாதிரி கடவுளுடைய திட்டத்தில் உங்களுடைய பங்கு வேறு, அவங்களுடைய பங்கு வேறு. சில பேரோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா சில ஞானங்கள் கற்றதுக்கு அப்புறமா தான், வாழ்க்கையில் சில திறமைகளை வளர்த்ததுக்கு அப்புறம் தான், சில இடத்துல என்னெல்லாம் கற்றுக்கணும் எல்லா நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க லைஃப் க்ரோவாக இருக்க ஆரம்பிக்கும். சில பேரோட வாழ்க்கை சின்ன வயசுலேருந்தே பிரம்மாண்டமாக வளர்க்க ஆரம்பிக்கும். 60 வயசுக்கு அப்புறம் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆன பல பேர் இருக்கிறாங்க இதே பூமியில். வெறும் 16 வயசில் லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி சூசைட் பண்ணுறாங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர். இது எல்லாம் இதை தான் மேட்ச் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம இறைவனுடைய திட்டத்தில் நம்மளோட பங்கு என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லை சில விஷயங்கள் சப்போர்ட்ஸ் பண்ணுறக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, அப்போனா உங்களுக்கு அனுபவம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக இருக்கணும். அப்படின்னா அப்புறம் அந்த அனுபவம் கிடைக்கணும்னா நீங்கள் சில ஃபெயிலியர்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். சில ஃபெயிலியர்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இயற்கையாகவே உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த அனுபவம் வருவதற்கு சில வருஷங்கள் ஆகும் கண்டிப்பாக. அந்த இப்போ ஏதாவது ஒரு சொத்து இருக்கணும்ல டெவலப் ஆகிறதுக்கு, உங்களோட சொத்து அனுபவம், இன்னொருத்தரோட சொத்து அப்பாவோட சொத்தாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இருக்கலாம். அவங்களுக்கு அது, உங்களுக்கு இது. இப்போ உங்களோட அனுபவம் வரணும்னா சில டைம், அந்த டைம் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒழிய நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறது 100% கேரண்டி, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது என்னென்னா, கம்பேர் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, லைஃப் நல்லா க்ரோ ஆகலாம். யாரோட கம்பேர் பண்ணால்? உங்கள் கூட கம்பேர் பண்ணணும். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணும்போது எப்பவுமே நம்ம என்றைக்கும் மேலே பார்க்க முடியாது நம்மளால. ஏன்னா நம்ம பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்க்குறோம். இதுவே உங்களோட லைஃப்பில் உங்களை விட உங்களோட அறிவு, திறமை எவ்வளோ கம்மியாக இருக்கிற எத்தனையோ பேர் இதே பூமியில் இருக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் ஈகோ கூட வர்றதுக்கு ஆரம்பிச்சிரு. அதனால் ஃபஸ்ட்டு கம்பேரிசன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அப்படி கம்பேர் பண்ணுறதுனால இருந்தாலும் உங்கள் கூட கம்பேர் பண்ணுங்கள் உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில், ரைட் இல்லைங்களா? அப்போ நாலேஜ் இல்லாமல் இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடியே, இப்போ எவ்வளோ நாலேஜ் வந்துருக்குது உங்களுக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை பற்றின பெருசாக அறிவு இல்லாமல் இருந்திருக்கலாம், இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ நாள் வந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளோ இல்லை உங்களுக்கு கைடு பண்ணுற ஆள் இல்லாமல் வந்திருக்கலாம், இன்றைக்கி எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கை இப்போ இது சூப்பராக போயிட்டு இருக்குது இப்போ. ஓகே இல்லைங்களா? அதனால்
உங்கள் வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களோட வாழ்க்கை மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களுக்குமே ஒவ்வொரு பிளான் கடவுள் கொடுத்துருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே பிளான் கொடுக்கறதுக்கு கடவுள் முட்டாள் அல்ல. எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கிறதுக்கு கடவுள் முட்டாள் அல்ல. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கை மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட கடந்த காலத்துலேருந்து எவ்வளோ வளர்ந்துருக்குறீங்க அதை பார்க்குறக்கு ஆரம்பிங்க. உங்களுடைய ட்ரீம் என்னங்கிறத பாருங்கள். இன்னைக்கு யாரோ ஒரு சிலர் வளர்ந்துருக்கலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் உங்களோட ட்ரீம் மட்டும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அவர் என்ன வளர்ந்துருக்கிறாரு, நீங்கள் இன்னும் பல பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி கூட உங்களோட வாழ்க்கை வளரலாமல் இருக்கலாம். நீங்கள் இன்னும் எத்தனையோ பேரோட பெரிய ரோல் மாடலாக வளராமல் இருக்கலாம். அடுத்த வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா உங்களை பார்த்து அவர் தாழ்வு மனப்பான்மையில் போவார், அவர் கம்பேர் பண்ணுவார் கண்டிப்பாக. அதனால் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வாழ்க்கை மேலே மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஆரம்பிங்க. உங்களுடைய பாஸ்ட் லைஃப்லேருந்து எவ்வளோ வளர்ந்துருக்கீங்க அதை பார்க்கறக்கு ஆரம்பிங்க. நீங்கள் உங்களுடைய விஷன் என்னங்கிறத நீங்கள் லவ் பண்ணுறக்கு ஆரம்பிங்க. அந்த விஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு சில ஸ்கில்ஸ் நீங்கள் வளர்த்துக்கோங்க. இது மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஆரம்பிக்க போதும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறதுக்கு ஆரம்பிக்கும். ஓகே இல்லைங்களா? நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்களை சுற்றி இருக்கிற பல பேருக்கு நீங்கள் ரோல் மாடலாக வரணும். உங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையுமே பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடையணும். கண்டிப்பாக அதுக்கு வின் இண்டியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் நிச்சயமாக இருக்கும். நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.